வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுன் பாலகிருஷ்ணன் கீழத்தெரு, பழனி தெரு, ஆயர்குளம், பால்பண்ணை தெற்கு முடுக்கில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ பேச்சியம்மன், ஸ்ரீ பிரம்மசக்தி, ஸ்ரீ சுடலைமாடன் சுவாமி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு முதலாம் ஆண்டு கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாலை 7 மணி முதல் 8 மணிக்குள் குடியழைப்பு விழா, இரவு 12 மணிக்கு சாஸ்தா பிறப்பு கதை, தீபாராதனை, பூஜை நடைபெற்றது. 12/9/2025 தேதியன்று காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் சிவனிணைந்த பெருமாள் பூஜை, மதியம் 12 மணி அளவில் மதிய கொடை சிறப்பு பூஜை நடைபெற்றது. மாலை 6 மணி முதல் 8 மணிக்குள் பொங்கல் விடுதல், தீபாராதனை நடைபெற்றது. இரவு 12 மணிக்கு சாமக்கொடை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பழனி தெரு, ஆயர்குளம் கோயில் விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தார்கள். கும்பாபிஷேகம் நடத்தி பரிகார பூஜைகள் அதற்கு முன்பு நடத்தி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடத்தி அதற்கப்புறம் பிரசன்னம் பார்த்து அதுக்கு வேண்டிய இதெல்லாம் பரிகாரங்கள்லாம் செய்து தற்பொழுது கொடை விழா நடத்துவதற்கு சாமியின் உத்தரவின் பேரில் கொடை விழா நடத்துகிறோம். கொடை விழா காலை வேலைக்கிழமை மாலையில் குடியழைப்பு விழா நடைபெற்றது. குடியழைப்பு விழாவுக்கு அப்புறம் வில்லிசை, கன்னியாகுத்து மற்றும் பல இது நடைபெற்றது. காலை 4 மணி அளவில் சிவனந்த பெருமாளுக்கு பொங்கலிட்டு பலி கொடுத்தோம். தற்பொழுது கோயிலில் காலை பூஜை நடைபெறும், மதிய பூஜை நடைபெறும். இரவு சாயங்காலம் சுவாமி அலங்கார பூஜை நடைபெறும். இரவு சாமக்கொடையில் கிடா வெட்டி பொங்கலிட்டு கிடா வெட்டி சுவாமிக்கு படைப்பு போட்டு படைப்பு பண்ணி பூஜை நடைபெறும். அத்துடன் கொடை விழா நிறைவு பெறும். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.